ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருகு விடாமல் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு ஒரு 10 பல், அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 3 தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். மிளகாத்தூள் நம்ம தேவைக்கான காரத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் மல்லித்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம புளியை ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து புளி தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.